அன்யங்காமி வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்க்கு ஒரு ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒன் ஷர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஒன் ஷர்ட்டுக்குள்ளே போகலாம். இது ஸ்டோரியோட குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். டேங் எப்பயும் போல் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஐடல் தான். ஸோ அயனும் இந்தியா சேர்ந்த பொண்ணு தான். ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது பிடிஎஸ்ஸுக்கு தெரியும் அண்ட் ஒயனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். மற்றபடி யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ப்ரைவேட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நைட்டு ஒரு 12 இருக்கும். ஸோ ஒயன் அப்படியே பார்த்துட்ருக்கான். டேங் அங்கங்கன்னு நடந்துட்டுருக்கான். என்னாச்சு இவனுக்கு? நானும் அப்பெல்லாம் எழுந்து பார்க்குறேன். அங்கே இங்கன்னு நடந்துகிட்டே இருக்கான். கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். டைம் 12 ஆகுது. ஆனால் பேய்க்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி நடந்துட்டுருக்கான். ஐயோ டயாங், என்ன ஆச்சு? ஏதாவது தேடுறியா என்ன? நான் ஹெல்ப் பண்ணவா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இரு நான் வந்துடுறேன். அப்பலா எந்த இதுதான் சொல்கிறான். டயாங், எனக்கு தெரிஞ்சு நீ ஜேகே கூட சேர்ந்து கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். அவன் தான் ஆன் டைமில் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருப்பான். ஏய், அவன் என்னடி பண்ணான்? என்ன பண்ணான்? உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. நாங்கள் ஆர்மிஸ் தானே, எங்களுக்கு தான் தெரியும். அவனுக்கு நைட்டு தான் பகல், பகல் தான் நைட்டு. அவன் காலையில் ஃபுல்லாக தூங்கிட்டு நைட்டு லைவ் வருவான். அவன் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். ஆனால் நாங்கள் தூக்கத்துலேயே பார்த்துட்ருப்போம். ஏய், ஒரு நிமிஷம், நீ அவனோட லைவை பார்த்தியா? ஐயோ, ஃப்ளோவில் உதறிட்டேனே. அது நான் மட்டும் கிடையாது, எல்லா ஆர்மிஸும் பார்த்தோம். எனக்கு அது தேவையில்லை, நீ பார்த்தியா? அது 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 நான் கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன், ஒரு 5 மினிட்ஸ். அப்புறம் எதுக்கு நைட்டு ஃபுல்லாக லைவ் வந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? உண்மை சொல்லு, பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். நீ முறைக்காத, உன் லைவும் நான் பார்ப்பேன். ஆனால் நீ என்ன, நீ ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் தான் வரேன். நீ பாட்டுக்கு வருவேன், சைலண்ட்டாக பார்ப்பேன், போயிடுவேன், அவ்வளோதான். ஆனால் அவன் வந்து என்னென்ன சேட்டை பண்ணுவான் தெரியுமா? நான் ஆர்மியாக இருக்கும்போது எல்லாத்தோட லைவும் பார்ப்பேன். ஓ, சரி சரி. என்ன பேச ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, கோச்சுக்கிட்டானா? ஐயோ டயம், அது கோச்சுக்கிட்டே என்ன? இல்லையே, அது கோச்சுக்கணும். இல்லை, உன் பேசலாம் மாறி இருக்கே, அதான் கேட்டேன். இல்லையே, நான் நார்மலாக தானே இருக்கேன். நார்மலாக இல்லாமையே நார்மலாக இருக்கேன்னு சொல்கிறான் பாரு சிவனா. டயம், ஏதோ தேடிட்டு இருந்தேன். என்ன தேடிட்டு இருந்தேன்? நான் எதுவும் தேடலையே. ஐயோ, எரிஞ்சு விழக்க ஆரம்பிச்சிட்டான். டயம், உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு லைவ் வந்தில்ல, அதில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தேன். அவ்வளோ அழகு தெரியுமா? அப்படியா? சரி. என்ன ரியாக்ஷன் அவ்வளோதானா? ஐயோ, இவனை நான் எப்படி சமாதானப்படுத்த போகிறேன்? சரிடா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் படுத்துறா. ஸோ டயாங் அப்படி அவன் மேலேயே வந்து லைட் ஆகிட்டு, டயாங் என்ன பண்ணுற? அம்மா என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? யார் லைவை பார்த்தேன்னு சொன்னேன்? அது அது ஜெய்கியோடது. டயாங், நீ என்ன பண்ணுற? தள்ளு. இந்த பாரு, நீ மற்ற லைவ் பாரு, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உன் புருஷன் இருக்கும்போது உன் புருஷனை மட்டும்தான் பார்த்து பேசணும். மற்றவங்க பற்றியெல்லாம் பேச விடாது. நீ ஆர்மியாக இருக்கலாம், ஆனால் இந்த ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டி. என்னை பற்றி மட்டும்தான் பேசணும், என்னை மட்டும்தான் பார்க்கணும், புரியுதா? நான் தான் கோபமாக இருக்கேன்னு தெரியுதில்ல, சமாதானப்படுத்த மாட்டியா? நான் உன்னை சமாதானப்படுத்த பார்த்தேன், நீ தான் சமாதானமே ஆகலை. அதனால தான் நான் தூங்க போயிட்டேன். ஓ, இந்த எஃபர்ட்டெலாம் போட்டு இன்னும் சமாதானப்படுத்தணும். நீ என்ன பண்ணாலும் சமாதானம் ஆக மாட்டான், அது எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று பண்ணால் சமாதானம் ஆவனே, உனக்கு தெரியாது? அது அது எனக்கு அது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ என்னால் அது பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? அது பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது தான். அதுதான் கேட்குறேன், ஏன்? நீ ஃபஸ்ட்டு தள்ளிப்போ, எனக்கு தூக்கம் வருது. டைம் பாரு எவ்வளோ ஆகுதுன்னு. உனக்கு நாளைக்கு ஒர்க் இருக்கலாம். நீ போய் படுப்போம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்லு, ஏன் பண்ண முடியாது? ஐயோ டேம், எனக்கு ஷை ஆகுது. நீ போ அந்த பக்கம். எதை ஷை ஆகுதா?
ஏய் என்னாடி ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்க கியூட்டா நீ போ அந்த பக்கம் அட பாடுறான் என் பொண்டாட்டி வெக்கலாம் படுறான் டேயும் நீ இப்படி பேசாத போ ஏங்க பாரு ஏய் இங்கே பாரு டேயும் என்ன உனக்கு நீ ஃபஸ்ட்டு தள்ளி போ ஏய் ஏன்டி இப்படி வைக்கப்படுற உன் புருஷன் தானே இருந்தாலும் நீ நீ போ அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெஸ்ட்டிட்ட அப்படியே கவர் பண்ணுறான். ஸோ டைமு ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 hours கழிச்சு அவனுக்கு முழிப்பு வருது. ஸோ அவன் எஞ்சி பார்க்குறான். என்ன ஏதோ சவுண்டு வருது. ஐயோ ஆரம்பிச்சிட்டானே. ஐயோ எஞ்சிக்கு வர மாட்டான். என்ன சவுண்டு வருது. ஐயோ டேய் ஏஞ்சிக்கிற மாட்டேங்கிறானே. எழுப்புறக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஆனால் என் தூக்கமே போகுது. டே இல்லை வேணாம், ஹெல்ப் வேணாம், பேசாமல் வெளியே போய் படுத்துடலாம். ஹக் வேறு பண்ணியிருக்கான், கையை விட மாட்டான். எப்படியாவது எடுத்துகிட்டு போகணும். என்ன இவ்வளோ டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கான். அப்படி நான் எங்கே போக போகிறேன்? இப்படி பிடிச்சி வச்சுருக்கிறதுக்கு. ஆமாம் இப்போ கூட நினச்சேனே வெளியே போகலான்னு. அதுக்கு தான் இப்படி பிடிச்சி வச்சுருக்கான் போல். ஐயோ எனக்கு சிவராத்திரி தான் போல். சார் டைமு ஸ்கிப் ஆகுது. மார்னிங் டேங் அப்படியே ஏஞ்சி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்திருக்கான். ஸோ ஒயன் அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஏய் என்னாடி நைட்டு நல்லா தூங்கின போல், ஃபேஸ்லாம் நல்லா பிரைட்டாக இருக்கு. நல்லா தூக்கமா? ஆமாம் ரொம்ப நல்லா தூங்குனேன். அதானே என் கூட இருக்கும்போது நீ நல்லா தானே தூங்குவ. கொஞ்ச நேரம் மட்டும் தூங்கிடாமல் நான் பார்த்துப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் நானே ஒன்று தூங்க வச்சிடுவேன். அது ஒன்று எப்படி சொல்லுவேன். நான் உனக்கு ஒன்று போட்டு காட்டுறேன், அது கேளு. என்னாடி ஏதாவது பாட்டா என்ன? மூடிட்டு கொஞ்சம் சொல்கிறது கேளுடா சும்மா. என்ன மூவி இது புதுசாக வந்திருக்கா? அம்மா வீடியோ காட்டு, ஆடியோ மட்டும் எடுத்து வச்சிருக்க. என்ன மூவி? அம்மா என்ன அனிமல் அது? சவுண்டு பயங்கரமாக வருது. அதுவா கரடி. எது கரடியா? கரடி இந்த மாதிரியா சவுண்டு போடுது? ஆமாம் கரடி தான் இந்த மாதிரி சவுண்டு போடுது. ஓ கரடி. ஆமாம் கரடி தான். அந்த கரடியை நான் வீட்லேயே வச்சு வளர்க்குறேன். ஏய் என்ன சொல்கிற? வீட்டில் வச்சு வளர்க்குறியா? எங்கடி? எங்கே இருக்கு? நான் வர அதை பார்க்கணும். டிஃப்ரெண்ட்டாக சவுண்டெல்லாம் விடுது. பார்க்கணும் மாட்டா? வா அந்த மிரர் கிட்ட வந்து நில்லு. எது அங்கேயா? அங்கே எதுக்கு? நீ போய் நில்லு, நான் சொல்கிறேன். நின்றுட்டேன். இப்போ என்ன? அப்படியே திரும்பி பாரு. திரும்பி பார்த்தா என்ன இருக்க போதா? பாருடா கொஞ்சம். எங்கடி? என் மூஞ்சி தான் தெரியுது. ஆமாம் அந்த கரடியே நீ தான். ஏய் என்ன சொல்கிற? ஆமாம் உன்னோட சவுண்டு தான் இது. நைட்டெல்லாம் நீ தூங்கவே வீட்டில் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் சவுண்டு போட்டுட்ருக்க. நான் சொல்லும் போதெல்லாம் நீ கேட்கல. அதான் இந்த தடவை நான் எவிடன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஐயோ டேய் நீயாது பசங்க அப்பயே சொன்னானுங்க நீ தூங்கும்போது இந்த மாதிரிலாம் சவுண்டு போடுறாங்க. நான் கேட்கல. ஆனால் ஐயோ இவன் வேற இப்படி கொந்தளிச்சிட்டு இருக்காளே. ஒயன் எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நான் வரேன், அங்கே போகணும். ஆரம்பெல்லாம் கூப்பிட்டாரு. ஸோ நான் போய் ரெடி ஆகிறேன். நீ நல்லா படுத்து தூங்கு. என்ன நான் பேசிகிட்டு இருக்கு, நீ எங்கே போகிற? நான் பேச வேண்டாம்லாம் சொல்லலை, நீ பேசு. நான் போய் ரெடி ஆகிறேன். நீ அப்படியே கத்தி பேசுவல்ல, கத்தி பேசு. நான் அப்படியே ரெடி ஆகிறேன். நீ பேசுறது காது கேட்டால் போதும் இல்லை? போனா காட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் ஆல்ட் ஆயிடுறான். ஸோ டேஸ்லாம் 2 பேர்த்துக்கு இப்படி தான் போகுது. ரொம்ப அழகாக கேரிங்காக ஃபைட் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு ஸோ அப்படியே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ டேஸ்லாம் அப்படியே பாஸ் ஆக பிக்கிட்டுக்கும் தெரியுது. ஸோ அவங்களும் 7 பேர்த்துக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துச்சு. ஸோ அனௌன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டேட் சொல்கிறாங்க. இந்த டேட்டில் இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு
ஸோ எடிட்டில் இதெல்லாம் ரூமர்ஸாக இருக்கணும், ஃபேக்காக இருக்கணும், இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடான எடிட் அந்த மாதிரி எடிட் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன இப்படியெல்லாம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க? ஒரு வேளை நாளைக்கு ரிவீல் பண்ணால் ஏதாவது வேறு மாதிரி எடிட் பண்ணால் டேங்க விட்டு எல்லோரும் போயிடுவாங்களா? எனக்கு பயமாக இருக்குது. இல்லை அப்படி போக மாட்டாங்க. எப்படி போவாங்க? இல்லை உண்மையான லவ் இருந்துச்சுன்னா விட்டு போக மாட்டாங்க. ஆனால் இப்படி சேடாக எடிட் பண்ணி போடுறாங்க. ஒரு வேளை வெறுத்துருவாங்களா? ஐயோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம். ஹலோ சொல்லுங்கள் மேடம். என்ன அதிசயமாக கால் பண்ணியிருக்கீங்க? என்ன ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. இப்போ என்ன? ஏய் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. என்ன சொல்லு. நீ நியூஸை பார்த்தியா? ஓ பார்த்தனே. என்ன அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. நீ தான் டைமோட ஆளுன்னு தெரிய போகுது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் சொல்லிப்பேன் அது என்னோடய ஃப்ரெண்டுன்ட்டு. ஏய் நீ விளையாடாதா? பார்த்தல எடிட்டில் இப்படி பண்ணி போடுறாங்கன்னு. இது ரூமர்ஸாக இருக்கணும், ஃபேக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு வேளை அவங்க கஷ்டப்படுவாங்களோ? டேங்க விட்டு போயிடுவாங்களா? ஏ லூசி என்ன பேசுகிறேன்? அது எப்படி விட்டு போவாங்க? இல்லை அவங்க லவ் இதான் அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னு தெரிஞ்சா ஆர்மிஸில் விட்டு போயிடுவாங்கல்ல. ஏய் என்ன பேசுகிறேன்? அதெல்லாம் விட்டு போக மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணி போடுறாங்க? நீ யோசிச்சு பாரு. எனக்கு ஹர்ட் வந்தால் கூட பரவாயில்லன்னு இருக்கு. ஆனால் டேங் மேலே எடுக்கிற லவ் குறைஞ்சிருச்சுன்னா அவன் எல்லாரும் வெறுத்தான் என்னால் தாங்க முடியாது. அவன் ரொம்ப சென்சிட்டிவ். நான் சொல்லியிருக்கேன்ல, அவனோட ஆர்மிஸ் அவனை விட்டு போனான் அவன் ஏற்றுக்கவே மாட்டான். எனக்கு பயமாக இருக்கு. ஏய் இங்கே பாரு வாங்கி, நீ பயப்படாத. அதெல்லாம் எதுவும் ஆகாது, பார்த்துக்கல விடு. ஆனால் அது நான் ஒன்று பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? அது வந்து அது நான் நாளைக்கு சொல்கிறேன். நான் ஃபோன் வைக்கிறேன். நாளைக்கு எப்படியும் எல்லோரும் டேங்க்கு ஹெட் கொடுப்பாங்க. அது நடக்கக்கூடாது. ஸோ அவன் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ டேங் அப்படி வேகமாக வந்து பேக் பண்ணிக்கிறான். ஏன் பாத்தியா? நாளைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க என் பொண்டாட்டின்னு. எனக்கு ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நான் இவ்வளோ நாள் எப்படா என் பொண்டாட்டி வெளியே சொல்லுவேன்ட்டு இருந்தேன். என் பசங்க கிட்டலாம் சொல்ல போகிறேன், இதுதான் என் கேர்ள் ஃப்ரெண்டு, இதுதான் என் பொண்டாட்டின்னு. அவங்க பாரு எப்படி ஹாப்பியாக போகிறாங்கன்னு. இவ்வளோ நாள் இப்படி ப்ரைவேட்டாக மெயின்டைன் பண்ணது எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்தது. நடா நம்ம பசங்கிட்ட நம்மளே ஃபேக்காக இருக்கோம் அப்படின்ட்டு. நான் பண்ணுறது எல்லாம் கம்பெனி ரூல்ஸாக இருந்தது. இப்போ தான் அந்த கம்பெனியே சொல்லிடுச்சு. நாளைக்கு பாரு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஐயோ என்னடி உனக்கு ஹாப்பியாக இல்லையா? எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்கட்டும். அதானா? ஐயோ எனக்கு இப்போ தான் விடியோன்ட்டு இருக்குடி. நாளைக்கே பாரு. ஒன்று வருது. ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். ஒரு வேளை இது அப்படியே போயிடுச்சுன்னா, இவன் சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹேட் கொடுத்தாங்கன்னா, இல்லைன்னா அப்புறம் எல்லோரும் என்ன ப்ளேம் பண்ணுவாங்கள்ல, இவன் வந்தனால தான் அப்படின்ட்டு. எனக்கும் வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் எல்லோரும் இவனை விட்டு போயிட்டாங்கன்னா இங்கே இருந்தால் தானே அவன் நாளைக்கு காட்டுவான். இல்லை நான் இங்கே இருக்கக்கூடாது, நான் இந்தியாவுக்கே போயிடுறேன். இங்கே இருந்தால் தான் அவன் எல்லோர்கிட்ட சொல்லுவான் இதனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. நான் இல்லைன்னா அவன் எப்படி சொல்லுவான்? ஆமாம் நான் இங்கே இருக்கக்கூடாது, இந்தியாவுக்கு போயிடணும். ஆனால் இவங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். யாருக்கும் கிடைக்காத சான்ஸ் எனக்கு கிடைச்சிது, ஆனால் அது நான் லூஸ் பண்ணுறேன். என்ன மாதிரி ஒரு அன்லக்கியான கேர்ள் எங்கே இருக்க மாட்டாங்கல்ல. சாரி டைம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நீ புரிஞ்சுப்ப ஒரு நாள். சாரி டைம், நான் இப்போ போகிறது யாருக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கு புரியுது. ஆனால் என்னோட லவ் வேற, உனக்கு அவங்க லவ் ரொம்ப பெருசாக இருக்கும். நீ சொல்லுவல உன் பசங்கன்ட்டு, அவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க.
நான் எப்பயும் போல் தூரமாக இருந்தோ நான் பார்த்துக்கிறேன். சாரி டயம் அப்படின்ட்டு அவன் யாருக்குமே தெரியாமல் இந்தியாவுக்கு போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ ஒயனோட ஃப்ரெண்ட் அவளுக்கு கால் பண்ணுறான். ஹலோ, என்னாடி லைவ் வேற ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, நான் மேக்கப் போட்டிருக்கீங்களா? நான் வேற லைவ் பார்க்க போகிறேன், எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, நான் பாரேன் இப்போ ஸ்டோரிலாம் போட போகிறேன். ஏய், நீ வேற ஏன்டி கடுப்பேத்துறேன்? நான் இங்கே தான் இருக்கேன் வீட்டில். ஏன் வீட்டில் இருக்கியா? வீட்டில் இருந்து என்ன பண்ணுற? ஓ, வீட்டில் இருந்த லைவா? சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். இந்தியாவுக்கு வந்துட்டியா? எனக்கு புரியல. இல்லை, அது அங்கே இருந்தால் அவன் எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. அப்போ எல்லாருமே அவனை விட்டு போயிடுவாங்கள்ல, அவனுக்கு ஹெட் கொடுப்பாங்கள்ல. அதான் அவன் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டான், இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. அதான் நான் வந்துட்டான். ஏய், லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், என்ன வளரிட்டு இருக்க நீ? நீ தெரிஞ்சு பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணுறியான்னு எனக்கு எதுவுமே தெரியல. என்ன ஒயன் இப்படி பண்ணி வச்சிருக்க? ஏன்னா அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தியா இல்லை சொல்லாமல் வந்தியா? சொன்னால் அவங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லாமல் வந்திருக்கேன். ஐயோ, இந்த சான்ஸ் யாருக்கு கிடைக்கும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நீ கிடச்சி இப்படி லூஸ் பண்ணியிருக்க. இந்த மாதிரி யாராவது ஒரு பைத்தியக்காரி பார்க்க முடியுமா? ஆமாம், பார்க்க முடியாது. என்ன மாதிரி ஒரு அன்லக்கியான கேர்ள் அவன் லைஃப்பில் இருந்தான், அவனும் அன்லக்கியாக மாறிடுவான். அதுதான் நான் தனியாக வந்துட்டேன். அவங்க எப்படியும் கஷ்டப்படுவாங்களா ஆர்மிஸ்லாம், அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ப்ளேம் பண்ணால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஒன், அவங்க கஷ்டப்படுவாங்க, நீ கஷ்டப்படுவாங்க, இதெல்லாம் பேசுறியே. டயாங் கஷ்டப்படுவான்னு கொஞ்சம் கூட யோசிக்கலல்ல? அது டயாங்க்கு அதான் ஆர்மிஸ் இருக்காங்களே, அவங்க பார்த்துப்பாங்க. எவ்வளோ நாளைக்கு? கடைசி வரைக்கும் பார்த்துப்பாங்க. கடைசி வரைக்கும் பார்த்துப்பாங்க, சரி ஓகே. ஆனால் நீ யோசிச்சு பாரு, எல்லாருமே இந்த ஃபோனில் பார்த்துப்பாங்க, கான்செர்ட்டில் வந்து பார்ப்பாங்க. அந்த லவ் அவங்க வீட்டில் இருந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் டயாங்க்கு கூட இருந்து யார் லவ் கொடுப்பா? நீ தான் சொல்லியிருக்க அவன் ஒரு குழந்த மாதிரி சென்சிட்டிவ்னு. அவனை அப்படி தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன். அவன் இனி எப்படி அவன் பார்த்துப்பான்? அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான்? நீ அவனை பற்றி யோசிக்கலல்ல? ரொம்ப செல்ஃபிஷாக டிசைட் பண்ணியிருக்கேன். நீ பண்ணது உனக்கு புரியுதா வயன்? நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு தெரியுமா? எப்படி ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நீ என்கிட்ட புலம்புனல்ல எப்போ ரிவீல் பண்ணுவாங்கன்னு தெரியலன்ட்டு. இப்போது டேட்டும் வந்துருச்சு, அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்க. டேங்கும் சொல்லுவான். ஆனால் நீ எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிட்ட. அவன் எவ்வளோ பெரிய ஐடல். அங்கே இருக்கிற மற்ற ஐடல்ஸ்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ டேங் மட்டும் இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி போயிட்டான் அந்த மாதிரி சொல்லுவானா? அவனை அசிங்கப்படுத்திட்டு வந்து நின்றுட்டுருக்க. இப்போ தான் டயங்க தப்பாக பேசுவாங்க. என்னடா இது, அஃபிஷியலாக டேட் சொல்லிட்டோமே, இன்னும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வரல, எங்கே போனாங்க அப்படின்ட்டு அவனே தான் கேட்பாங்க. இதெல்லாம் நீ யோசிக்கலையா? அது ஆமாம்ல, அங்கே கேட்பாங்கல்ல. ஐயோ, அப்படின்னா அவன் அவன் அங்கே என்ன பண்ணுவான்? அவன் வேறு சொல்லாமல் வந்துட்டான். என்ன பண்ணுறான்னு தெரில. அவன் யார்கிட்டயோ ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் நானே இப்படி பண்ணிட்டேனே. ஐயோ. ஒயின் லைவ் வந்துட்டாங்க பாரு, நீ போய் பாரு, நானும் பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை, நான் நான் பார்க்கலாம். எனக்கு கஷ்டமாக இருக்கு அவன் மூஞ்சி பார்க்க. அவன் அவன் அங்கே என்ன மேனேஜ் பண்ணுற எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. இங்கே பாரு, இப்போ புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை ஒயின், நீ பாரு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சிட்றா. இவளும் ஃபோன் அப்படியே கட் பண்ணிட்டு அந்த லைவை தான் பார்க்குறான். ஸோ பார்த்தான் எல்லா மெம்பர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ டேம் மட்டும் ஒரு மாதிரியே நின்றுட்டுருக்கான். சாரி டேம், நான் எல்லாமே யோசித்தேன், ஆனால் அங்கே நடக்கிறது நான் யோசிக்கல. உன்னை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, மன்னிச்சிருட்டேன். ஐயோ, நான் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது. ஐயோ, என் பையன் அப்படி நின்றுட்டுருக்கான். டேம் சாரி டேம், எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் எல்லோரும் முன்னாடியே ரிவீல் பண்ணுறதுக்கு, ஆனால் எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டேன்ல. ஸோ எல்லாருமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை ரிவீல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டேங்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்றாங்க. ஸோ பார்த்தா டேங் அப்படியே சைலண்டாக நின்றுட்டுருக்கான். சாரி டேம்,
இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். ஓ, எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் உன்னால் எதுவும் பேச முடியலல்ல. என்னால் தான், எல்லாமே என்னால் தான். ஐயோ லூசு ஓயன், எல்லா பற்றி யோசிச்சேன், அவனை பற்றி நீ யோசிக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. ஸோ டேங் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனோட பர்ஸ் எடுத்து காட்டுறான். அதில் பார்த்தா ஒயனோட ஃபோட்டோ இருக்கும். இவங்க தான் என்னோட ஒய்ஃப் ஒயன். இப்போது கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்கிறனால அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வர முடியல அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ ஒயனுக்கு கண்லேருந்து தண்ணியே வந்துடுது. ஹலோ, ஏய் பாத்தியா? என்ன பேச்சே காணும்? பார்த்தேன். இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? இப்போறையும் உனக்கு மனசு வந்துச்சு? நான் ஆர்மி, நான் என்னாலேயே அவனை அப்படி பார்க்க முடியல. ஐயோ, உனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அங்கே பாரு, அப்பயும் ஒன்று விட்டு கொடுக்காம வேலை இருக்கு அதனால தான் போயிருக்கான்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரிலாம் யாரி கிடைப்பா? அது இந்த ஜென்ரேஷனில் இப்படி ஒரு ஜெம். நீ மிஸ் பண்ணிட்ட ஒயன், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பேசினாலும் உனக்கு கடுப்பாக தான் இருக்கும். நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை வச்சிட்றான். ஸோ ஒயன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா, அழுகிறா. ஸோ அகெயின் ஒயனோட ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாங்க. ஹலோ, ஏய் இன்ஸ்டாவில் போய் பாரு. இல்லை, நான் போக மாட்டேன். போய் பாரு ஒயன், சொன்னால் நீ கேட்க மாட்டியா? இப்போ எதுக்கு நீ அங்கே போக சொல்கிற? எல்லாருமே டயங்க திட்டுவாங்க, எனக்கு தெரியும். அவனுக்கு எல்லா ஹேட் வந்திருக்கும். இல்லை, என்னால் பார்க்க முடியாது. ஏய் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வச்சிட்றான். ஸோ இவ்வளோ அப்படியே பயத்துலேயே ஓப்பன் பண்ணுறான். ஸோ பார்த்தா நிறைய பாசிட்டிவ் தான். எல்லோரும் நல்லா தான் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஃபைனலாக எங்கள் பாய்ஸ்க்கு வந்து பார்ட்னர் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ ஒரு 2 days கழிச்சு ஒயனா ஒரு ரூமில் நல்லா படித்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க. ஹே ஒயன், ஹே ஒயன். ஆமா, எந்திச்சு கீழே வா, உன்னை பார்க்க வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? யார் வந்திருக்கா? என்னோட ஃப்ரெண்ட்ஸா? அவங்கள வீட்டுக்கு போக சொல்லுங்க, அப்புறமா போய் பார்த்துக்கிறேன், எனக்கு தூக்கமாக வருது. ஹே ஒயன், என்ன பேசுகிற? வா வந்து பாரு, எவ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பியா, வா அப்படின்ட்டு அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல, அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஒயன் அப்படியே தூக்கத்துலேயே பார்க்குறா. பார்த்தா நம்ம பசங்க தான் அப்படியே உட்காந்துருக்கானுங்க. இவங்களா? அம்மா, இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? ஐயோ, ஏம்மா வீட்டுக்குள்ளே விட்ட? ஏய் போட்டானா? என்ன இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்காங்க, எதுக்கு வந்தாங்க நீ கேட்குற? போ, நீ என்ன பண்ணி வச்சுட்டு வந்துருக்க? நான் அப்போவே கேட்கலான்ட்டு இருந்தேன். ஏன்டா இவ சைலண்ட்டாகவே இருக்கா, சேடாகவே இருக்கான்ட்டு. சரி, ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்னு நினச்சா நீ என்ன காரியம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்க? போய் பேசு. அம்மா, நான் எப்படியுமே பேசுறது இல்லை, நான் போகல. ஹே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தள்ளி விடுறாங்க. ஸோ ஒயன் அப்படியே போயிட்டு அப்பாவே நின்றுட்டுருக்கா. ஸோ எல்லாருமே முறைச்சி பார்க்குறாங்க. டேங்க மட்டும் காணோம். எங்க அவனை மட்டும் காணோம், ஒரு வேளை வரலையா? ஸோ அப்படியே எல்லாருமே முறைச்சே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜேகே வந்து சடனாக அப்படியே கழுத்தை லாக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறான். டி என்னடா பண்ணுற, தள்ளு, விடுடா. ஏய் எதுக்குடி சொல்லாமல் வந்த? எதுக்கு சொல்லாமல் வந்த? யாரை கேட்டு வந்த நீ ஃபஸ்ட்டு? டே வலிக்குதுடா, விடுறா, கொண்டுடாத. கொள்றதுக்கு தாண்டி வந்த. ஆமாம், எதுக்கு சொல்லாமல் வந்த? ஜின்னையா காப்பாத்துங்க. காப்பாத்துறதா? டே ஜேகே, நல்லா இறுக்கி பூடிடா, அவளுக்கு நல்லாவே வலிக்கிட்டும். அட கொலகார பாவீங்களா, டிடே விடுங்கடா. ஐயோ, என் ஆள் இருந்திருந்த நேரத்துக்கு என்னை காப்பாத்திருப்பானே. டேயும், ஐயோ கழுத்து. ஏ ஜேகே விடுறா. டேயும், என்ன பார்த்துட்டீங்களா? வாங்க போகலாம். டேயும் ஆரம்பயம், தேவலாமல் யாரும் என்கிட்ட பேச வேணான்னு சொல்லுங்க. நீங்கள் தானே பார்க்கணுன்னு நினச்சிங்க, பார்த்துட்டீங்கள, வாங்க போகலாம், டைம் ஆச்சு. டேயும் சாரி டேயும், அது நான் ஏதோ அப்படி நினச்சேன். ஐயோ சாரி டேயும், நான் ஏதோ லூசு மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு புரியுது. ப்ளீஸ் டேயும் ப்ளீஸ், என்னை பாரு, என்னை பார்க்க மாட்டியா? ஐயோ ஏய் இங்கே பாரு,
ஐயோ நான் இவகிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுங்க. எதுக்கு என்கிட்ட இவ பேசுறா? ஆ அதான் வந்துட்டால, தேவையில்லாம பேச வேணான்னு சொல்லுங்க. காண்டாகுது. ஐயோ ஐயா சொல்லிட்டேன், எனக்கு டென்ஷன் ஆகுது, பேச வேணான்னு சொல்லுங்க. சரி நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அப்படியே கோவமா ரூமுக்கு தான் போகிறான். என்ன திமிரு இருக்கும், நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. சமாதானம் தானே படுத்தணும், எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு. அவள் கோவப்பட்டா நான் தான் சமாதானப்படுத்தணும், நான் கோவப்பட்டாலும் நான் தான் சமாதானப்படுத்தணும். ஐயோ அப்படின்ட்டு அவனும் அப்படியே கோவத்துலேயே ரூம்குள்ளே வர்றான். ஏய் என்ன சமாதானப்படுத்த தெரியாதா? எப்பயும் நான் தான் வந்து சமாதானப்படுத்தணுமா? இதோ பெரிய எவ்வளோட்ட தியாகி மாதிரி வந்தேன், இப்போ எதுக்கிட்ட என்கிட்ட வந்து பேசுனேன்? சாரி கேட்குறல, நீ ஏன் இப்படி பண்ணுற? நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். ஓ இது தெரியாமல் பண்ணிட்டேன், இது நான் மன்னிக்கணும். நல்லா மன்னிக்க முடியாது. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஒயின் எல்லாத்தையும் பேக் பண்ணி தான் வச்சிருப்பா. அம்மா என்ன வேற எங்கேயாவது கிளம்ப போறியா? எதுக்கு எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்க? என் புருஷன் வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன், அதே எவனும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டி, அப்புறம் என்ன? அது தப்புன்னு தோணுச்சு, அதான். ஓ நீ மறுபடி போனால் அவன் பல் இழிச்சிட்டு உன்னை ஏற்றுப்பான்னு நினச்சிருக்கேன். ஏய் இப்போ எதுக்கிட்ட கிட்ட வரேன்? நான் கோவத்தில் இருக்கேன், நீ தள்ளிப்போ. அம்மா எதுக்கு கிட்ட வந்துட்டே இருக்கேன், தள்ளி போடி. அதில் தள்ளி போக முடியாது, நீ தானே சொல்லியிருக்கேன் உன்னை சமாதானப்படுத்தணும்னு. அதான் சமாதானப்படுத்துறதுக்கு எதுக்கு கிட்ட வந்துட்டுருக்க? ஃபர்ஸ்ட் நீ தள்ளிப்போ, இல்லை நான் வெளியே போகிறேன். ஸோ ஒயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஏய் கையறி என்னடி பண்ணுற? ஃபஸ்ட்டு தள்ளிப்போ. டயம் சாரி டயம், ப்ளீஸ் டயம் புரிஞ்சுக்கோ, நான் என்னமோ நினச்சி பண்ணேன், அது தப்பாயிடுச்சு. ப்ளீஸ் டயம் என்னை ஏற்றுக்கோ, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ் டயம் அப்படின்ட்டு காலை விழுகாத குறையாக கெஞ்சிட்ருக்கா. ஸோ டயங்க அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஸோ ஒயின் காலையுமே விழுந்துடுறா. ப்ளீஸ் டயம் ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோட்டையாங், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கெஞ்சிட்ருக்கா. ஸோ டயங்க அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். அவளை அப்படியே தூக்கிட்டு, இங்கே பாரு, நீ பயந்தது நான் தப்பு சொல்லலை, ஆனால் உனக்கே தெரிஞ்சிருக்கணும், நீயும் ஒரு ஆர்மின்னு உனக்கு தெரியும்ல. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சது நம்மளுக்கு பிடிச்சதாக தான் இருக்கும். தேவையில்லாமல் யோசிச்சு இங்கே பார்த்தியா நான் பண்ணி வச்சிருக்கேன்னு, இதுக்கப்புறமாவது என்ன பண்ணாலும் என்கிட்ட கேட்டு பண்ணு. ஆறிட்டோம் லவ் யூ அப்படின்ட்டு அவள் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இவனும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, இந்த ஒன் ஷாட் நான் அதோடய கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.